வணக்கம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஏன் எப்பவுமே ஒரு பதற்றம் இருந்துட்டே இருக்கு? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நாம இப்போ 73 வருஷ சிக்கலான வரலாற்றை ஒரு வித்தியாசமான கோணத்துல அலச போறோம். ஈரான் மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு இடையேயான உறவு ஏன் இவ்வளவு கசப்பா இருக்கு? அது எப்படி இந்த நிலைக்கு வந்துச்சு? வாங்க இதுக்கான விடைய ஒன்னா சேர்ந்து தேடலாம். இந்த பகுப்பாயோட மைய கருத்தே இதுதாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்குற பிரச்சனைகள் எல்லாம் நேத்து ஆரம்பிச்சதில்ல. இதுக்கு பின்னால 73 வருஷமா மேற்குலக நாடுகள் செஞ்சதா சொல்லப்படுற ஆட்சி கவிழ்ப்புகளும் பொருளாதார சுரண்டல்களும் இருக்கு. அது எல்லாத்தோட விளைவு தான் இப்போ நாம பார்க்கறது. சரி, இந்த 73 வருஷ கதை எங்கிருந்து தொடங்குது? எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஒண்ணுதான். அது எண்ணெய். ஆமாங்க, இந்த எண்ணெய் வளத்துக்காக நடந்த போராட்டம் தான் முதல் அத்தியாயம். அதுதான் எல்லாத்தையுமே மாத்துச்சு. இந்த முழு வரலாற்றையும் 4 முக்கியமான திருப்பு முனைகளா பார்க்கலாம். முதல்ல 1951ல ஈரான் தன்னோட எண்ணெயை தேசியமயமாக்குச்சு. இதுக்கு பதிலடியா 1953ல ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடந்துச்சு. அதோட விளைவா 1971ல ஒரு பெரிய இஸ்லாமிய புரட்சி வெடிச்சது. கடைசியா 1980ல ஈரான் ஈராக் போர் ஆரம்பிச்சது. இது ஒண்ணுக்கொன்னு எப்படி சங்கிலி தொடர் மாதிரி இணைஞ்சிருக்குன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். இந்த சண்டையோட ஆணி வேறைய புரிஞ்சுக்கணும்னா 2 தரப்போட நோக்கத்தையும் பாருங்க. ஒரு பக்கம் ஈரான் தன்னோட எண்ணெய் வளம் தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைச்சது. இன்னொரு பக்கம் பிரிட்டனும் அமெரிக்காவும் அந்த வளத்து மேல இருந்த தங்களோட பிடியை விடவே தயாரா இல்லை. இந்த 2 எண்ணமும் நேருக்கு நேர் மோதினப்பதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இந்த மோதலோட மையப்புள்ளியா இருந்தவர் ஈரானோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் முகமது மொசாடெக். பாத்தீங்கன்னா 1951ல அவர் ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தாரு. அது வரலாற்றோட போக்கையே மாத்திருச்சு. அந்த முடிவு என்னன்னா, ஈரானியன் எண்ணெய் வளம் ஈரானியர்களுக்கே சொந்தம். மொசாடெக்கோட இந்த முடிவுக்கு மேற்கத்திய நாடுகளோட பதில் என்னவா இருந்துச்சு? அவங்க சும்மா இல்ல, ஆபரேஷன் அஜாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரகசிய ஆபரேஷனை நடத்தினாங்க. சிஐஏவும் MI6ம் சேர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை பதவியிலிருந்து தூக்கிட்டு தங்களுக்கு வேண்டிய ஷாவை மறுபடியும் ஆட்சியில உட்கார வச்சாங்க. இந்த ஒரு நிகழ்வு தான் பல வருஷ கோபத்துக்கும் அதிருப்திற்கும் வித்திட்டது. சரி, ஒரு வெளிநாட்டு சக்தி வந்து ஆட்சியை கவிழ்த்தாச்சு. எல்லாம் அமைதியாயிடுச்சா? இல்லவே இல்ல. இதுக்கப்புறம் தான் பெரிய புயலே ஆரம்பிச்சது. அந்த புயலோட பேரு தான் புரட்சியும் பதிலடியும். ஷாவோட ஆட்சி மேற்குலக நாடுகளோட ஒரு கைப்பாவை அரசாங்கமாவே பார்க்கப்பட்டுச்சு. இதனால ஈரான் மக்கள் மனசுல மேற்குலக எதிர்ப்பு உணர்வு ஒரு எரிமலை மாதிரி உள்ளுக்குள்ளேயே குமிரிக்கிட்டே இருந்துச்சு. அது வெடிக்கிறதுக்கு ஒரு சரியான நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி வருஷ கணக்கா உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த கோபம் ஒரு நாள் வெடிச்சது. அந்த வருஷம்தான் 1979. ஈரானோட தலைவிதியையே புரட்டி போட்ட ஒரு வருஷம் இது. 1979ல இஸ்லாமிய புரட்சி ஷாவோட ஆட்சியை தூக்கி எறிஞ்சது. அதுக்கு பதிலா ரொம்ப தீவிரமான மேற்குலக எதிர்ப்பு நிலைப்பாட்டோட ஒரு இஸ்லாமிய குடியரசு உருவாச்சு. இந்த ஒரு மாற்றம் மிடில் ஈஸ்டோட மொத்த கணக்கையுமே நிரந்தரமா மாத்திடுச்சு. ஈரான் அந்த புரட்சியிலேருந்து கொஞ்சம் மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்தடி விழுந்தது. 1980ல சதாம் ஹுசைனோட ஈரான் மேல படையெடுத்துச்சு. இது கிட்டத்தட்ட 8 வருஷம் நீடிச்ச ஒரு மிக கொடூரமான போருக்கு வழிவகுத்தது. இந்த போர்ல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஈராக்குக்கு கிடைச்ச ஆதரவு தான். இங்கதான் ஒரு ட்விஸ்ட். 2 துருவங்களா இருந்த அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இந்த ஒரு விஷயத்துல ஒன்னா சேர்ந்து ஈரானுக்கு எதிராக ஈராக்குக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. இந்த சோர்ஸ் ஒரு முக்கியமான கோட்பாட்டை முன்வைக்குது. அதுக்கு பேரு தலையீட்டின் சுழற்சி. இது ஒரு மாதிரி சைக்கிள் மாதிரி திரும்ப திரும்ப நடக்குது. முதல்ல ஒரு நாட்டுக்குள்ள சின்னதா ஒரு அதிருப்தி உருவாகும். 2வதா வெளிநாட்டு சக்திகள் அதை கவனிப்பாங்க. 3வதா அந்த அதிருப்தியை ஒரு கருவியா பயன்படுத்தி நிலைமையை இன்னும் மோசமாக்கி தங்களோட காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. சரி, காலப்போக்குல போர் பண்ற முறையும் மாறிடுச்சு. இப்போ நேரடியா துப்பாக்கி எடுக்கிறதுக்கு பதிலா வேற ஒரு ஆயுதத்தை கையில எடுத்திருக்காங்க. அதுதான் பொருளாதார போர். அப்படின்னா என்ன இந்த பொருளாதார போர்? ரொம்ப சிம்பிள். நேரடியா சண்டைக்கு போகாம ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை முடக்கி, அதாவது பொருளாதார தடைகள், வங்கி தடைகள் மூலமா அவங்கள பலவீனப்படுத்தி அவங்கள வழிக்கு கொண்டு வர முயற்சி பண்றது தான். இந்த பொருளாதார போரோட டூல்ஸ் என்னென்ன? பரவலான பொருளாதார தடைகள், சர்வதேச பணப்பரிவர்த்தனை சிஸ்டமான ஸ்விஃப்ட்ல இருந்து ஈரானை நீக்கிறது. இதோட நேரடி விளைவு என்ன தெரியுமா? அங்க இருக்கிற சாதாரண மக்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டம். சொல்லப்போனா இது முன்னாடி செஞ்ச அழுத்தங்களோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் தான் சொல்லப்படுது. சரி, இவ்வளவு பழைய கதையெல்லாம் எதுக்கு இப்ப பேசுறோம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த 73 வருஷத்தோட எதிரொலி இன்னைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த கடந்த காலம் இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை எப்படி உருவாக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த சோர்ஸோட மைய கருத்தே இதுதான்.
நாம இன்னைக்கு நியூஸ்ல பார்க்கறதெல்லாம் ஒரு ஐஸ்பெர்க்கோட நுனி மாதிரி தான். அது கீழே 73 வருஷமா நடந்த வெளிப்புற அழுத்தங்களோட ஒரு பெரிய வரலாறு மறைஞ்சிருக்கு. அந்த அடித்தளத்தை புரிஞ்சுக்காம இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை நம்மளால முழுசா புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த பார்வை எவ்வளோ தீவிரமானதுன்னு இந்த சார்ட்டை பாருங்க. இதன்படி ஈரானோட சிம்ரனே பிரச்சனைகளுக்கு 75%, அதாவது முக்கால்வாசி காரணம் வெளியே இருந்து வந்த தலையீடு தான். வெறும் 25% தான் அவங்களோட உள்நாட்டு பிரச்சனைகளாம். இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த பார்வை சொல்லுது. அதாவது இந்த சண்டைகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையான பொருளாதார காரணங்கள் எல்லாம் மறைச்சு மேற்கத்திய மீடியாக்கள் மூலமா இது வேற மாதிரி ஒரு கதையா சொல்லப்படுதுன்னு இது குற்றம் சாட்டுது. சோ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த 73 வருஷ கதையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஈரான் பத்தின நியூஸை இனிமே எப்படி பாப்பீங்க? உங்களோட பார்வை மாறுமா? யோசிச்சு பாருங்க.